கடகராசிக்கு இந்த ஆண்டு கிரகமான சனி பகவான் குரு பகவான் இந்த 2025 மிக அற்புதமான பலன்களை செய்யப்படுறார். எப்படின்னா 7க்கும் 8 கூடிய சனி பகவான் 9ல் போய் அமர்றார். 7ங்கிறது களத்திர ஸ்தானம், பொது ஜன தொடர்பு ஸ்தானம். அது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக அமையும். 7ங்கிறது களத்திர ஸ்தானத்தை குறிக்கிறனால மனைவி மூலம் சொத்து சேருது, மனைவி வந்த பிறகு வசதி ஏற்படுது, இதெல்லாம் ஏற்படும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். எல்லாமே இந்த சுப நிகழ்ச்சிகளாகவே நடக்கும். ஏன்னா 7 கூடையவன் 9ல் போய் அமர்றது, பாக்கியஸ்தானத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகம். அடுத்தது குரு பகவான் இப்போ ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த 2025 விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ விரயகுருன்னா உங்களுக்கு சுபகிரகம் பொதுவாக 12ல் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம்தான். ஏன்னா எல்லாத்தையுமே சுபவிரயமாக மாற்றுவார். அடுத்தது வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி வேலை விஷயம் செய்கிறதுக்கெலாம் வாய்ப்புகளை உண்டு தருவார். நிம்மதியான மன வாழ்க்கையும் கிடைக்கும். ஏன்னா 12ல் சுபகிரகம் அமர்ந்தாவே அந்த ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோச்சாரத்தில் வருது. இதனால் எல்லா கிரகமே சாதகமாக இருக்கிறதுனால கண்டக சனியும் நீங்க போகுது. உங்களுக்கு இப்போது பாக்கிய சனியாக வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த 2024 பட்ட கஷ்டம்லாம் நீங்கி 2025 சுபிட்சமாக இருக்க போகிறது, முதன்மை பெறுறது இந்த கடகராசி தான். அதனால் 7க்கு 8 கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றாரு. அடுத்தது 6க்கும் 10 கூடிய 9 கூடிய குரு பகவான் போய் 12ஆம் இடத்துல விரைய குருவாக மாறுறார். அது சுப விரயங்களாக மாற்றும். வீடு கட்டுறதுக்கு பணம் செலவழிக்கிறது, கல்விக்கு, கல்யாணத்துக்கு, இது மாதிரி சுப செலவுகளாகவே மாற்றுவார். வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கு யோகம்னா 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் தான் வெளிநாடே போக முடியும். இப்படி பல வகையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் அடுத்தது கோச்சாரம் கிரகம் மாதம் மாறுற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த 2025 கடகராசிக்கு வெற்றியே கொடுக்கும்.